கால்பாதை சிகிச்சை என்றால் என்ன? இப்போ உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக ரெண்டு கால் பாதங்களில் உள்ளது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கால் பாத சிகிச்சை முறை வந்து நமக்கு செயல்படுது. ரெண்டு கால் பாதங்கள்லையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட் கனெக்ஷனும் ரெண்டு கால் பாதங்களையும் உள்ளது. இதை பேசிக்காக வச்சு தான் இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கறது மூலம் வந்து எப்படி வந்து இந்த உறுப்புகள்லாம் குணமடைகிறது? எல்லா நோய்களுக்குமே வந்து இந்த கால் பாத சிகிச்சை மூலமா குணமளிக்க முடியுமா? இது ஒரு நல்ல கொஸ்டின். எல்லா நோய்களுக்குமே கால் பாத சிகிச்சை வந்து பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த 10 உறுப்பில் வரதான் டிசீஸ். அப்போ அந்த 10 உறுப்புகளுடைய செயல்பாடுகள் வந்து கரெக்டாக இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆர்ஆர் ரவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அது மூத்தோர் மொழி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அரிது அரிது மானிடராய் பிறத்தது, அதிலும் அரிது கூன்கொண்டு செவிடென்று பிறத்தல் அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அரிதரிதாய் பிறக்கிற ஒரு மானிட பிறவியில் வந்து மனிதன் வந்து என்ன செய்யணும்னா, மனித வாழ்க்கையில் அவர் வந்து உடல் நலம் சரியாக இருக்கணும். உடல் நலம் சரியாக இருந்தால் தான் அவர் வாழ்க்கையில் தூய்க்க வேண்டிய, அவர் வந்து படிக்க வேண்டிய படிப்பு, திருமண நிகழ்வு, தாய் தந்தையை பேணுதல், வந்து பல்வேறு வாழ்வியல் நெறிகளை கற்று அவர் வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கு உடல் ஆரோக்கியம் மிகவும் வந்து முக்கியமானதாக கருதப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து இயற்கை முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, மற்றும் வந்து பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குது. இந்த இயற்கை முறை அப்படின்னு பார்க்குற பொழுது கால்பாத சிகிச்சையின் மூலமாகவே வந்து காலில் வந்து அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக வந்து எப்படி வந்து நோய்கள் குணமாகிறது, உடம்பை எப்படி வந்து ஆரோக்கியமாக வந்து வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தியரி இருக்குது. அதை வந்து உலகில் வந்து பல்வேறு சாரார் வந்து கடைபிடிக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற சீனா, தாய்லாந்து, இந்தியா, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளில் இந்த கால்பாத சிகிச்சை முறையை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள். அந்த வகையில் நமக்கு வந்து சென்னையில் அண்ணா நகரில் வசிக்கிற நமது குடும்ப நண்பரான டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் அதில் வந்து கடந்த 30 ஆண்டுகளாக வந்து கைதேர்ந்த கால்பாத சிகிச்சை நிபுணராக விளங்கி வருகிறாரு. அவர் வந்து பல்வேறு நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. அதன் மூலமாக வந்து பல்வேறு நோய்களை குணப்படுத்தியிருக்காரு. எப்படி இந்த அதிசயம் நிகழ்கிறது அப்படிங்கிறத பற்றி அவர்கிட்ட கொஞ்சம் கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். வணக்கம். அதாவது கால்பாதை சிகிச்சை என்றால் என்னையா? இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் இயற்கையாக ரெண்டு கால் பாதங்களில் உள்ளது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த கால் பாத சிகிச்சை முறை வந்து நமக்கு செயல்படுது. அப்போ வந்து இந்த கால் பாதத்தில் வந்து உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுடைய டைரக்ட் கனெக்ஷன் வந்து இந்த கால் பாதத்தில் இருக்கு. ரெண்டு கால் பாதங்கள்லையும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட் கனெக்ஷனும் ரெண்டு கால் பாதங்களையும் உள்ளது. இதை பேசிக்காக வச்சு தான் இந்த சிஸ்டம் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ கால் பாதங்களில் அழுத்தம் கொடுக்கறது மூலம் வந்து எப்படி வந்து இந்த உறுப்புகள்லாம் குணமடைகிறது? இதுதான் வந்து முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொரு பிலாசபி கீழே இயங்கும். இப்போ ஒரு சிகிச்சை முறை அப்படின்னா, ஒரு நோய் ஏற்படுகிறது என்றால் என்ன டிசீஸ்ன்னு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் ஒருத்தர் வரும்போது. அப்போ அதுக்கு நவீன ஆய்வுகள் இருக்கிறது. பாரம்பரிய முறையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய முறையும் நடைமுறையில் இருக்குது. அதே மாதிரி ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது, ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது தனி கான்செப்ட். இது வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பு கனெக்ஷனும் கால் பாதங்களில் இருக்குது. இது வந்து ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை. அப்போ கால் பாதங்களில் அழுத்த முறை சிகிச்சை செய்வதற்கு முன்னாடி ஒவ்வொரு உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். சும்மாவே நம்ம கட்டையை வச்சு காலில் குத்தி அதாகவும் இதாகும்னு பயன்படுத்த முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது காலில், என்ன உறுப்பு? இப்போ பார்த்தீங்கன்னா, உடலுடைய தத்துவத்தின் அடிப்படையில் மெயினாக பார்க்குறது 10 ஆர்கான் தான். 10 ஆர்கான்ஸ். இப்போ 10 ஆர்கான்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட்டு, ஸ்பிளீனு, கிட்னி, யூரினரி பிளாடர், லிவர், கால் பிளாடர், லங்ஸு, ஸ்டெமக்கு, ஸ்மால் இன்டெஸ்டின், லார்ஜ்னு, இதுதான் 10 ஆர்கான். இந்த 10 உறுப்புகளுக்கும் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் 2 கால்லையும் உள்ளது. இதுதான் மெயினாக பேசிக்காக உள்ளது. அப்போ இந்த 10 உறுப்புகளுடைய செயல்பாடுகள் என்னன்னு நமக்கு தெரியணும். இந்த உறுப்பு ஒன்று என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்னு தெரியணும். இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டகரி. ரெண்டாவது வந்து 7 எண்டோக்ரின் கிளாண்டுன்னு இருக்குது. நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறது. 7. ஆமாம், 7. அந்த 7 நாளமில்லா சுரப்பிகளுடைய பாயிண்ட்டும் காலில் எந்த இடத்துல இருக்குது கனெக்டட்னு நமக்கு தெரியணும். இதனுடைய செயல்பாடுகள் என்னன்னு தெரியணும். அப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, உடலில்
தலையில் இருக்கக்கூடிய சுரப்பியில் பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி, இது ரெண்டும் பிரெயினுக்கு பக்கத்தில் உள்ளது. த்ரோட்டில் உள்ளது எல்லாருக்கும் தைராய்டு சுரப்பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ், அதுதான் டயபெட்டிஸுக்கு முக்கிய காரணம். அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அட்ரினல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது, தைமஸ் சுரப்பின்னு இருக்குது, அட்ரினல் சுரப்பின்னா அது கொஞ்சம் சிறப்பா ஏதோ எமர்ஜென்சி கூட வேலை செய்ய அப்படி கிடையாது. இது வந்து முறையாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் இது எப்படி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும்னா, நம்ம உடலில் டோட்டல் நம்பர் ஆஃப் த ஆர்கான்னா 10 தான், அதிகமாக வர்றதில்லை, எல்லாரும் தெரியும். சுரப்பிகள் எத்தனை? 7 சுரப்பிகள். இந்த 7 சுரப்பி பாயிண்ட்டு, அதே மாதிரி 10 ஆர்கான் பாயிண்ட்டு 2 கால்லையும் கனெக்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம், அதான் வந்து நம்மளை இயக்கக்கூடிய முக்கியமாக, அது பிரெயினுடைய கனெக்டட் உள்ள நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய பாயிண்ட்டு 2 கால்லையும் இருக்கும். அதே மாதிரி தசை மண்டலம் உடலில் அதிகமாக இருக்குது, அதனுடைய கனெக்டட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ், இரத்த குழாய்கள் தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டு 2 கால்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம் சுரப்பினுடைய பாயிண்ட்ஸு, அதுவும் கால் பாதங்களில் இருக்கும். அதுக்கப்புறம் ஐம்புலன்கள், கண், காது, இது சம்மந்தப்பட்ட பாயிண்ட் இருக்கும். ஆக டோட்டல் பாயிண்ட் உள்ள கால் பாதங்களில் கரெக்ட் ரெலவெண்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, என்ன பிரச்சனை, எதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் அடுத்தது தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடலுடைய இயக்கத்துக்கு காரணம் இப்போ ஹார்ட்டு அப்படின்னு இருக்குது. ஹார்ட்டு இயங்கலைன்னா என்ன ஆகும், இறந்துடுறோம். ஹார்ட்டு இயங்க வரதுக்கு என்ன தேவை, ரத்த ஓட்டம் சீராக போயிட்டே இருக்கணும், ஹார்ட்டுக்கு தடை இல்லாமல். இப்போ இருங்க, ரத்த ஓட்டமானது சீராக போயிட்டே இருக்கணும். பிளட் சப்ளை போகிறது தடைப்பட்டும் போது ஹார்ட்டுடைய செயல்பாடுகள் வந்து தடைப்படுது, இது உண்மை. அப்போ ரத்தத்தை ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது யார், அடுத்த கொஸ்டின் வருது இல்லை. ஹார்ட்டுங்கிறது ஒரு பொருள், பிளட்டு போனால் அது சுருங்கி இருக்கிட்டு ரத்தம் போயிட்டே இருக்கணும். ரத்தம் போய் சேரணும், போகலன்னா என்ன ஆகுது, பாதிக்கப்படுது. ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது யார், ரத்தம் எங்கேருந்து செல்கிறது, அடுத்தது போகணும். ரத்தம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னா ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜன் தேவைன்னா லங்ஸு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். அதுக்கு அடுத்தது ரத்தம் எங்கேருந்து உற்பத்தி ஆகிறது, பிளட்டு வேணும், அது உற்பத்தி ஆகிறது தெரியணும். அது வந்து போன் மேரோ, எலும்பு மஞ்சைகள், அங்கேருந்து வந்து ஸ்ப்ளீனுடைய உதவியால் ரத்தம் வந்து உற்பத்தி ஆகுது. அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு என்ன தேவை, அடுத்த பொசிஷன். நம்ம இட்லி, தோசை, வடை, பொங்கல், பூரி, பிரியாணி சாப்பிட்றோம். சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் மெட்டாபாலிசம் தான் ரத்தம் உற்பத்தி ஆகி அது வந்து கிடைக்குது. அப்போ ஆக்சிஜனும் தேவை. அதை எடுத்துகிட்டு போகிறது, ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது யார், ஹீமோகுளோபின் தேவை. ஹீமோகுளோபின் எங்கேருந்து வருது, அதில் ரத்த சிவப்பணுக்கள் தேவை. அப்போ தான் வந்து ரத்தத்தில் ஆக்சிஜன் கலந்து போகும். இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஒரு உறுப்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு துணையாக இருக்கும். அப்போ கால்பாத சிகிச்சை செய்யும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து பேசிக்காக இந்த தியரியை நல்லா தெரியணும். ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, லங்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்ன, மண்ணீருடைய ஃபங்க்ஷன் என்ன, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் என்ன, இந்த இருக்கிறதுலையே பிக்கஸ்ட் ஆர்கான் அப்படிங்கிற லிவருடைய ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்டோக்ரின் சிஸ்டம்னு இருக்குது. எண்டோக்ரின், அப்புறம் பிட்யூட்டி சுரப்பினுடைய வேலை என்ன. இப்போ மனிதர்கள் வந்து ஹைட்டு எத்தனை வயசு வரைக்கும் நம்ம வளர முடியும், 21 வயசு வரைக்கும் தான் ஹைட்டு உயரம் போகும். அதுக்கப்புறம் பருமனாக போயிடும். நம்ம நினச்சா வந்து 60 வயசு வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகலாம். ஒரு செடியை வைக்கிறோம், அது வளர்ந்து போகுது, அது மாதிரி இல்லை. அப்போ பிட்யூட்டி சுரப்பினுடைய வேலை என்ன, பீனியல் சுரப்பினுடைய வேலை என்ன, தைராய்டு பாராதைராய்டு சுரப்பினுடைய வேலை என்ன, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நரம்பு மண்டலம், தசை மண்டலம், பிளட் வெசல்ஸ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஒரு டிசீஸ்னு ஒருத்தர் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஆஸ்மான்னு ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுங்க. இல்லை, ஆஸ்மா இஸ் ஒன் ஆஃப் த லங்ஸ் டிஸார்டர். அதுக்கு என்ன பண்ணும், பாதிக்கப்பட்டது லங்ஸு, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் போனால் அதை வந்து குணப்படுத்த முடியும். அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் இப்போ என்ன பண்ணுவோம், அட்ரினல் சுரப்பினுடைய பாயிண்ட்டை தேர்ந்தெடுப்போம். அட்ரினல் சுரப்பி, கிட்னி பாயிண்ட்டு, ஹார்ட் பாயிண்ட்டு, அதே மாதிரி மண்ணீரலுடைய பாயிண்ட்டு, அதே மாதிரி ஸ்பைனல் கார்டுடைய பாயிண்ட்டு, லிம் கிளாண்ட் பாயிண்ட்டு, இந்த 6 பாயிண்ட்டையும் சேர்ந்தெடுத்து காலில் அழுத்தம் கொடுக்கும்போது நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை கொண்டு போய் சேர்க்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வீசிங் வர்றது, அப்புறம் ஆஸ்மாவிலேருந்து அந்த தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வரும். இது மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த நோய்களை குணப்படுத்த இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படுது. இப்போ ஃபாரினில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஒரு பேஷண்ட் எடுத்துக்குவாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்னா 100 பேரை எடுத்துக்கிறாங்க. 100 பேருக்கு 1 மாதம் கால்பாத சிகிச்சை கொடுக்குறாங்க. கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி இந்த அழுத்த முறையில் எத்தனை % வந்து குறைஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு எவிடன்ஸ். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க எல்லா டிசீஸுக்கும். அப்போ கால்பாத சிகிச்சை பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அது முறையாக பண்ணும்போது நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைப்பதற்கு, அந்த நோயிலிருந்து குணப்படுத்துறதுக்கு இது பயன்படுது. மிக்க மகிழ்ச்சி. எல்லா நோய்களுக்குமே வந்து இந்த கால்பாத சிகிச்சை மூலமாக குணமளிக்க முடியுமா?
இது ஒரு நல்ல கொஸ்டின். எல்லா நோய்களுக்குமே கால்பாத சிகிச்சை வந்து பாசிபிள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த 10 உறுப்பில் வரதான் டிசீஸ். ஓ நீங்கள் உங்கள் நண்பரை பார்க்க போகிறீங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாரு. சரிப்பா நீ நல்ல கிட்னி டாக்டரை போய் எடுங்க. இன்னொரு நண்பர் வர்றாரு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்காரு, நல்ல ஹார்ட் டாக்டர் சொல்லுவேன்னு சொல்லுவார். இன்னொரு நண்பர் அங்கேருந்து வருவார் ஸ்டமக் ப்ராப்ளம் அப்படிம்பாரு, அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகணும். இன்னொருத்தர் நண்பர் வர எனக்கு லங்ஸ் ப்ராப்ளம். அப்போ டிசீஸ் எல்லாமே இந்த 10 உறுப்புகளை சுற்றி தான் வந்துகிட்டு இருக்கு. இதை டச் பண்ணாமல் எந்த நோயின்னு சொல்ல மாட்டாங்க. ஹார்ட் ப்ராப்ளமா, லங்ஸ் ப்ராப்ளமா, கிட்னி ப்ராப்ளமா, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையா, லிவர் ப்ராப்ளமா, இதை சொல்லுவாங்க. இன்னொருத்தர் தசை வலிகள் வேறு. இப்போ ஷோல்டர் பெயின் இருக்குன்னா அது வந்து மஸ்குலர் டிசார்டர். அப்போ தசை மண்டலத்துடைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 உறுப்புகள் சொன்ன பாருங்க, இதே வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இப்போ இருதயம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், ரத்த குழாய் எல்லாம் இருதயத்துடைய கண்ட்ரோலில் வந்துடும். அடுத்தது ஸ்பிளீன் மண்ணீரல்னு இருக்குல்ல, அதனுடைய வேலை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய லிம் சுரப்பியை அது உற்பத்தி பண்ணுது. அதே மாதிரி ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்களையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதனுடைய வேலை. அதே போல் கிட்னி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் இருக்கிற கழிவுப் பொருட்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுவது தான் அதனுடைய வேலை. சிறுநீரகம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும், நிற்கிறதுக்கு ஓடுறதுக்கு எல்லாம். அப்போ போன்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பை கிட்னி. இந்த லிவர் இருக்குல்ல, கண்ட்ரோல் பை மஸ்குலர் சிஸ்டம், தசை மண்டலத்தை கட்டுப்படுத்துவது லிவர். லிவர் வந்து டேமேஜ் ஆகும்போது மெமரி பவர் இருக்காது, மயக்க நிலை ஏற்படும். இப்போ லிவர் பிரச்சனை ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு ஞாபக சக்தி இருப்பாது, எப்போதும் தலை சுத்தம், மயக்க நிலையில் இருப்பார். அப்போ லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகும்போது உடல் கோமா ஸ்டேஜ் ஆயிரும். உயிர் இருக்கும், உடல் கோமா ஸ்டேஜ் ஆயிரும். அதனால தான் இப்போ போதைப் பொருட்கள் சாப்பிட்றவங்களுக்கு, இப்போ ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, லிவர் பாதிக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லிவர் முக்கியமான உயிர் வாழ்க்கக்கூடிய உறுப்பு. லிவர் தான் நம்ம உடலில் கண்ட்ரோல் போய் மஸ்குலர் சிஸ்டம் நல்லா நிற்கணும், போகணும், தசை வலிகள் வரலாது, கழுத்து பிடிப்பு, தசை பிடிப்பு இருக்கக்கூடாது, இந்த காப் மசில்ஸில் வலி வரக்கூடாது, லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். அதே மாதிரி லங்ஸு, ஸ்கின், நம்ம உடலில் இருக்க ஸ்கின் கண்ட்ரோல் பை லங்ஸு. லங்ஸில் ஏதாவது கெமிக்கல் ப்ராசஸ்ஸு, வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது இச்சிங் உடலில் ஏற்படுது, ஸ்கின் டிசீஸ் அதிகமாக பரவுது, இதெல்லாம் ஆயிரும். அப்போ இந்த 10 உறுப்புகளுடைய செயல்பாடுகள் வந்து கரெக்டாக இருக்கும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, பிறந்ததுல 40 வயசு வரைக்கும் எல்லா உறுப்பும், சாகுற வரைக்கும் எல்லா உறுப்பும் ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன். எந்த உறுப்பும் வந்து எல்லா உறுப்பும் ஒரு வேலை இருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி டயத்தை வச்சுருங்க, 10லேருந்து 24 மணி நேரம். 4 மணிக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும், 5 மணிக்கு வந்து டிவி ப்ரோக்ராம் பார்க்கணும், அப்புறம் 8 மணிக்கு வந்து டிஃபன் சாப்பிடணும், நைட்டு காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகணும், இப்படியெல்லாம் டயத்தை நீங்கள் வச்சுருங்க. அது டயத்தை பார்த்து நீங்கள் பண்ணிட்டு வரீங்க. நம்ம உடல் வந்து நம்ம எப்போ சுறுசுறுப்பாக இருக்கணும், எப்போ தூங்கணும், எப்போ வந்து மெமரி பவர் வச்சுக்கணும், எப்போ வந்து அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு உடல் இயக்கம் அதே வந்து 24 ஹவர்ஸ் கிளாக் மாதிரி உடல் செயல்படுது. அதை நிர்ணயிக்கிற வந்து பீனியல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது நம்ம பிரெயினுக்கு மேலே. பிரியன் சுரப்பின்னு மிடில் ஆஃப் த பிரெயினில் இருக்கக்கூடிய பீனியல் சுரப்பி, அது மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்கும். நைட்டு கரெக்டாக அது 9 மணிக்கு சுரக்கும். அது சுரந்துச்சு அப்படின்னா நீங்கள் உட்காந்து 10 புக்கு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அழகாக அப்படியே தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடுவீங்க. அப்புறம் காலையில் 6 மணி ஆனால் ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வந்துடும் உங்களுக்கு. அது இரவு நேரத்தில் தான் சுரக்குமா? அந்த சுரப்பி எப்போ சுரக்கும் அப்படின்னா இரவு நேரங்களில் டார்க்காக உள்ள இடத்துல தான் சுரக்கும். இப்போ இருட்டான இடத்த, இருட்டு 10 மணிக்கு போய் படுத்துறீங்க, அந்த ரூம்பு இருட்டாக இருக்குது, அந்த சுரப்பி நீர் கண் பார்வை நரம்பு வழியாக வந்து வெளியில் பார்க்கும். வெளிச்சம் இருக்கான்னு, வெளிச்சம் இல்லைன்னா அது சுரந்து ரத்தத்தில் கலந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் போகும். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் என்னென்னா நம்ம உடலில் இருக்க கேன்சர் கிருமிகளையும் கேன்சர் செல்களையும் அழித்து கேன்சர் வராமல் பாதுகாக்க உதவக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் வந்து மெலட்டோனின். அது இரவு எல்லாம் சுரக்கும். அதுதான் வந்து நம்ம உடலுடைய செயல்பாடுகளை மாற்றுறது. காலையில் சுறுசுறுப்பாக இருப்போம், 12 மணிக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கும், 4 மணிக்கு அப்புறம் சுறுசுறுப்பு வரும், அப்புறம் 10 மணிக்கு அப்போ கொஞ்சம் டயர்ட்னஸ் வரும். உடலுடைய தன்மைகளை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான ஒரு சுரப்பி அது. அதே மாதிரி மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சுரப்பி. மனநிலை இப்போ நிறைய பேருக்கு டென்ஷன், ஃபியர், ரெஸ்ட்லெஸ் எல்லாம் இருக்கும். அது மனசை அமைதியாகினா அந்த சுரப்பி வந்து சுரக்கணும். இதே மாதிரி தான் பிட்யூட்டி சுரப்பியும் சுரக்கிறது. பிட்யூட்டி சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய 8 வகையான ஹார்மோன்களில் ஒன்று தான் வந்து ஒரு மனிதனுக்கு, ஆண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய விந்து உற்பத்தி ஹார்மோனை வந்து ரிலீஸ் பண்ண சொல்கிறது அந்த பீனியல் சுரப்பி. பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடிய யூட்ரஸ் ஓவர் சுரப்பிக்கு சுரப்பி நீரை தூண்டச் செய்வதும் அதை ஆர்டர் பண்ணக்கூடியது பிட்யூட்டி சுரப்பி. அதை ஆர்டர் பண்ணலை அப்படின்னா இது வந்து மலட்டுத்தன்மை ஏற்பது, குழந்தை பாக்கியம் ஏற்படாது. அப்போ பிட்யூட்டி சுரப்பி தான் ஆர்டர் பண்ணணும். குழந்தையின்மைக்கு கூட வந்து
இந்த கால் பாதத்தை ஆமா. சிகிச்சை மூலமா அற்புதம் பண்ணலாம். ட்ரீட்மெண்ட் பண்ண ஆமா முடியும். பண்ணலாம். ஓ அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. இந்த தைராய்டு சுரப்புடைய வேலை என்ன எல்லாருக்கும் தெரியும். அதுலேருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் பேர் தான் தைராக்சின் பேர். அந்த ஹார்மோன் உடலை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சுரப்பி அது. அந்த சுரப்பி தான் வந்து மூளை நல்லா ஃபங்க்ஷன் ஆனா தைராய்டு ஹார்மோன் தேவை, இருதயம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தைராக்சின் ஹார்மோன் தேவை, லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் தைராக்சின் ஹார்மோன் தேவை, நரம்பு மண்டலம் நம்ம உடலில் நல்லா ஃபங்க்ஷன் ஆனால் அந்த தைராக்சின் ஹார்மோன் தேவை, தசை மண்டலம் நல்லா இருக்கா தைராக்சின் ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோன் ரொம்ப குறைஞ்சி போயிட்டுனா உடலுடைய இயக்கங்கள் அப்படியே வந்து பாதிக்கப்படுது. அதனால பெரும்பான்மையான நோய்கள் வந்து சில நோய்கள் வந்து விட்டால் வாழ்நாள் முழுவதுமே நம்ம நோயாளியாக இருக்கோம். அந்தந்த உறுப்புகளுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குது. அதாவது வேலையை அது சரியாக செய்யலைன்னா பாதிப்புகள் ஏற்பட்டு பல நோய்கள் வர காரணமாயிரும். அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. இந்த ஆர்கான் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப எந்த ஆர்கான் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகலங்கிறத உங்களை மாதிரியான மருத்துவர்கிட்ட கண்டுபிடிச்சு ஆமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சாதான் அதற்கான சிகிச்சை கொடுத்தா வந்து நீண்ட நாள் வாழ முடியும்னு சொல்ல இது வந்து ஸ்டிமுலேட். கால்களில் என்ன பண்றோம், நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு அங்க டிவி இருக்கு, ரிமோட்ல போடுறீங்க, அங்க போகுது. எங்கேயோ இருக்கு பிரெயின், கால் பாதத்தில் அழுத்தும் போது அந்த உணர்வுகள் வந்து பிரெயினுக்கு போகுது. பிரெயின் என்ன பண்ணுது, நம்ம உடலை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருந்து பிரெயின் யார் யார் என்னென்ன வேலை செய்யணும், சுண்டு வரல் தூக்கணுமா, கட்டை வரல் தூக்கணுமா, நேற்று நடந்ததை நினைச்சு பார்க்கணுமா, என்ன தகவல்கள் எழுதணும், கையை எழுதணுமா, எல்லா செயலையும் இயக்கக்கூடியது என்னன்னா பிரெயின். 72 நர்வ்ஸ் கனெக்டட் ஹியூமன் பாடி, 72,000 நரம்பு இடைப்புகள் ஒவ்வொரு நாளும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ணுறது பிரெயின். 72,000 நரம்புகள். இதுல முக்கியமா பிரெயினுக்கு அடுத்தபடியாக தான் பிட்யூட்டரி கிளாண்ட். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கால் பகுதியில் அழுத்தம் கொடுத்துட்டே வருவோம். இதில் டயக்னோஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நாங்கள் அழுத்தம் கொடுத்துட்டே வருவோம். எந்த இடத்துல வந்து வலி ஏற்படுது, எந்த இடத்துல சொல்லிங் இருக்குது, எந்த இடத்துல கலர் மாற்றம் ஏற்படுது, அது எந்த உறுப்புடைய கனெக்டடாக இருக்கும், இதை பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ வந்துக்கிட்டே இருக்கோம். லிவர் பாயிண்டில் வரும்போது வலி இருக்குது அப்படின்னா அவருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு அவருக்கு லிவரில் ப்ராப்ளம் இருக்குன்னா டைரக்ட் இன்டர்வியூ, உங்களுக்கு இப்போ வந்து பெயின் இருக்கா, உடம்பு அடிச்சு போட்டாப்புல வலி இருக்கா, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வலியை அந்த இடத்துலேருந்து அந்த வலி இல்லாமல் போகிற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மீண்டும் பழைய நன்மைக்கு வந்துடுது அந்த உறுப்புகள். ஒரு இல்லை ஒவ்வொரு தடவை சிகிச்சைக்கு வரும்பொழுது அவங்களுடைய நோய் வந்து இப்போ நோய் நாடி, நோய் முதல் நாடி அதுதான் நிற்கும், வாய் நாடி வாய்ப்பை செயல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து இது என்ன காரணத்தினால இவருக்கு வந்து இப்படி ஒரு குறைபாடு வந்துருக்குறத ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது வந்து ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் இருக்கு. ரிஃப்ளெக்ஸாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அதை தீரணும், அவ்வளவுதான். பல காரணங்கள் அமைப்பு இருக்கு. ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பிக்கன்னு சொல்றேன். ஆமா, இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படி எப்படியும் போது நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு விசாரிக்கும் போது என்ன குறைபாடுகள் வந்து பல இருக்கு. இப்போ ஈஸியாக வந்து ஒரு நோய் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்கேனு ரிப்போர்ட் எடுத்தாங்கன்னா அது வந்துடுது. அப்போ அதை குணப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது ஒன்று. நம்ம சிஸ்டத்துலேயும் அதை பார்த்துட்டு பண்ணுறோம். ரெண்டாவது வந்து 3 கேட்டகரி பயன்படுத்துறது. ஒன்று வந்து ஒரு ஆப்பிளை வாங்குறீங்க, ஆப்பிளில் காவாசி 5% வந்து அழுகி போயிருக்கு, அதை கட் பண்ணி போட்டு அதை சாப்பிட்லாம். காவாசி அழுகி இருக்குது, அதை கட் பண்ணி போட்டு சாப்பிட்லாம். பாதி அழுகி போயிருக்கு, பாதியை கட் பண்ணிட்டு பாதியை சாப்பிட்லாம். முக்கால்வாசி அழுகி இருக்குது, காவாசியை சாப்பிட்லாம். 95% அழுகி போயிட்ட பழத்தை என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியாது. அதே மாதிரி ஆர்கானுடைய எந்தெந்த உறுப்புகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு காலில் அழுத்தம் கொடுக்கும்போது அதனுடைய வலிகளையும் சிம்டம்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். சார் உங்களுக்கு ரொம்ப டேமேஜாக இருக்குது, நீங்கள் உடலை முழுமையாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துங்க நம்ம அட்வைஸ் பண்ணும்போது. அப்போ 5% பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு 10% பாதிக்கப்பட்டிருக்கு, 50% பாதிக்கப்பட்டிருக்கு. இதையும் வந்து இந்த ஆர்கானில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியாக கைடு பண்ணுறதுக்கும் ரிஃப்ளெக்ஸாலஜி பயன்படும். அதே சமயத்தில் முழுமையாக இந்த சிகிச்சை முறையை எடுத்துகிட்டு வரும்போதும் நோய்களை குணப்படுத்தலாம் முழுமையா. இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 95% ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது மற்ற சிகிச்சை அவர் எடுத்துகிட்டு வரும்போதும் இதை பண்ணும்போதும் அவர் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் இது உதவும். ஆக முழுமையாக ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயன்படும். மற்ற அதர் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் பயன்படுத்துறது இதை நம்ம பயன்படுத்தலாம். இது ஃபுல்லாக வந்து அந்த தியரிகள் நல்லா தெரிஞ்சால் தான் அந்த அழுத்தம் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் கொடுக்குற மெத்தட் வந்து ப்ராசஸ் எப்படி கொடுக்கணும், அழுத்தம் எவ்வளோ நேரம் நிறுத்தணும், எந்தெந்த உறுப்புகளுக்கு அதிகம் கொடுக்கணும், எதுக்கு கம்மியாக கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆமா, அந்த மாதிரி ஆமா, எவ்வளவு பிரஷர் எந்தெந்த நோய் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்க ஆர்கானுக்கு ஆமா கொடுக்கணும் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரஷர் இருக்குன்னு கணக்கு இருக்கு. ஆமா, ஓகே, ஒருத்தருக்கு ஒரு பிரஷர் இருக்குன்னு வச்சுங்க, பிரஷரோட ஒருத்தர் வர்றாரு, ஆமா பிபி, இப்போ ஃபர்ஸ்ட் பிரஷர்னு ஒருத்தர் வர்றாரு, பிரஷர் 300 பிரஷர் இருக்கு. அப்போ கட்டையை வச்சு காலில் ஒருத்தனா குறையுதுன்னு சொன்னாங்கன்னா அப்படி போய் எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது.
ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மன அழுத்தத்தை ஏற்படுவது அட்ரினல் சுரப்பின்னு ஒன்று இருக்குது. அட்ரினல் சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய கார்டிசோல் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும் போது ரத்தத்தில் ரத்த அழுத்தம் அதிகமாயிரும். அப்போ என்ன பண்ணும், அந்த இருதயத்து சம்மந்தமாக கார்டிசோல் ஹார்மோன்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதிகமாக ஆரம்பிக்கும் போது அந்த புள்ளியை விட்டுட்டு அந்த ஒரு குழந்தை அழுகுதுன்னா மெதுவாக தட்டி கொடுக்கணும், போட்டு அடித்தோம்னா அது அழுவ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வேறு அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஆர்கானுக்கு மெதுவாக ப்ரெஷரை கொடுப்போம். ப்ரெஷரை கொடுத்துட்டு அடுத்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் குறையும், மனசு வந்து ஒரு நல்ல இதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் கொண்டு வர்றது. சுகருக்கு அதே மாதிரி. இப்போ நீங்கள் சுகர் உலக லெவலில் சுகர் தான் ரைட் சார். இப்போ இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின், எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் தேவைப்படும். சுகர் அப்படிங்கிறோம், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்குது. சுகர் எதனால் வருதுன்னா அது பல காரணங்கள் இருக்குது. ஆனால் ரத்தத்தில் உள்ள சர்க்கரைகளை கட்டுப்படுத்த தான் இப்போ மெடிசன் இருக்குது. ரைட்டுங்களா? இந்த சுகர் வந்து எதனால் வருது? சில பேர் வர்றாரு உங்கள் நண்பர், சார் நான் வந்து சுகர் இருக்குது, நான் சுகரே சாப்பிட்றது கிடையாது, காலையில் 2 இட்லி சாப்பிட்றோம், மத்தியானம் சாகலன்னு, ஆனால் 300 விட்டு குறைய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் சுகர் சாப்பிட்றதுனால மட்டும்தான் சுகர் ஏறுன்னு முடிவு பண்ணிடக்கூடாது. மன அழுத்தம், சரியான தூக்கம் இல்லை இருந்தாலும், மன அழுத்தம், படபடப்பு, டென்ஷன், கோபங்கள் அடிக்கடி ஏற்பட்டாலும் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பித்து உடலில் குளுக்கோஸ் லெவலை அதிகரிக்கும், சுகர் லெவல். அதனால வந்து மனநிலைமைக்கும் சுகருக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு. ஆமா, அந்த கரெக்டான நேரத்துக்கு நீங்க தூங்கி நல்ல நேச்சுரலா தூக்க மாத்திரை பயன்படுத்தல, எதுவும் பயன்படுத்தல, நல்லா 10 மணிக்கு படுக்கிறேன், 5 மணி வரைக்கும் நல்லா தூங்குறதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த சுகர் குறையிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஏன்னா சுகருக்கு வந்து சர்க்கரை சாப்பிட்டா தான் சுகர் வரும்னு காரணம் கிடையாது. நீங்க சர்க்கரையே சாப்பிடுறது இல்லை லைஃப்லனாலும் சுகர் வரும். ஏன்னா மன அழுத்தம், மன இறுக்கம், படபடப்பு, கோபம் அதிகரிக்கும் போது கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக வந்து ரத்தத்தில் குளுக்கோஸ் சுரக்கும். அது சுரக்கும் போது என்ன ஆகும், ரத்தத்தில் சுகர் அதிகமாகிடும். நாங்கள் எங்கள் மற்ற மருத்துவ முறை மாதிரி கால் பாதங்களில் ரிஃப்ளெக்ஸாலஜி அழுத்தம் கொடுக்கும் போதும் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம். குறைப்போம். சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு பெரிய பாதிப்பு என்னென்னா, நீங்கள் 10 வருஷமாக சுகர் இருக்கும், 20 வருஷமாக சுகர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு சுகர் லெவல் இன்றைக்கி வரும். எனக்கு 10 இயர்ஸாக 20 வருஷமாக சுகர் இருக்குது, டாக்டர் போனால் ஆனால் 120 வந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கால் பாதிக்கப்பட்டிருக்கும். கால் பாத எரிச்சல், கால் பாத மரப்புத்தன்மை, கால் பாத உணர்வற்ற சூழ்நிலை, இதெல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, இந்த சுகர் பேஷண்ட் தான் முட்டி கீழே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், ரத்த ஓட்டம் ஆக்சிஜன் போகாது, காலெலாம் கருப்பு, காலை தூக்கி வைக்க முடியாது, பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதிப்பு. அப்படின்னா குறைபாடு உள்ள நோய் இந்த டயபெட்டிஸ் தான். அப்போ கால்களில் எவ்வளோ நரம்பு இருக்குங்கிறா, 8000க்கு மேற்பட்ட நெர்வ் சிஸ்டம் காலில் இருக்குது, பாதங்களில். அது எல்லாமே பிரெயின் கனெக்டட் உள்ளது. கால் பாதத்திலிருந்து நேரடியாக இருதயத்துக்கு ரத்தத்தை அடுத்து செல்லக்கூடிய பிளட் வெசல்ஸ் இருக்குது. திருப்பி அங்கேருந்து ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து கால் பாதத்துக்கு பிளட் வெசல்ஸ் இருக்குது. பெரிஃபரல் நெர்வ் சிஸ்டம் சிறிய தகவல்களை உடனடியாக பிரெயினுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ கல்லில் அடிச்சுக்கிட்டான், இடிச்சுக்கிறோம், என்ன நடக்குதா, ஆமாம் டக்குன்னு பிரெயினுக்கு கொண்டு சேர்க்கும். அந்த நெர்வ் சிஸ்டமே தடைப்பட்டு போயிருந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு. இதெல்லாம் வந்து விரல்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு உறுப்பை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு பாதிப்புன்னா அந்த டயபெட்டிஸால் வர்றது தான். அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி என்ன பண்ணு, கால் பாதங்களில் உள்ள எல்லா கனெக்டட் பாயிண்ட்டும் நம்ம அழுத்தம் கொடுத்து முறையாக தூண்டுதல் மூலம் சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடலில் தங்குதடை இல்லாமல் எல்லா உறுப்புகளும் போய் எங்கெங்கே வந்து கிருமிகளோ நச்சு பொருட்களோ இறந்த செல்களோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து எல்லாத்தையும் உடலை விட்டு விரட்டி கிட்னி வழியாக வெளியேற்றி உடலை மீண்டும் புத்துணர்வு பெற்று புதிய செல்களை உருவாக்கி என்று இளமையாக வாழ்வதற்கு ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய அற்புதமான தெரப்பி தான் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி. இது ஆராய்ச்சி. அப்போ கழிவுகளை நீக்குதலே வந்து நோய் நீக்கம். ஆமா கண்ணுங்க, கழிவு இல்லாத உடம்பே வந்து ஆரோக்கியம். ஆமா அப்படிங்கிறது. இதை பத்தி நிறைய போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு சயின்டிஃபிக் நிறைய வளர்ந்து போச்சு. ஈஸியா வந்து என்ன வியாதின்னு கண்டுபிடிச்சிடலாம். குணப்படுத்துறது எதில் வேணாலும் நீங்க குணப்படுத்திக்கலாம். ஒரு 200 ஆண்டுகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னே வாழ்ந்த மனித சமுதாயம் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தது. அன்றைக்கு கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, மெட்டல் கிடையாது. ஆனால் 500-1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார்கள். சாதிக்க முடியாத சாதனைக்கு பெரிய டெம்பிள் அரண்மனைகள்லாம் கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு வலுவான அமைப்பு இருந்துச்சுன்னா, இது போல மருத்துவ முறைகள்லாம் உலகம் தோன்றிய முறையாக நடைமுறையில் இருந்தது தான். உங்களுக்கு செல்போன் வந்து 40 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாட்டில் உள்ள மருத்துவ முறைகள் மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ நிறைய கிடச்சிருக்கு நமக்கு. அதனால் இன்றைய காலகட்டத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஃபுட்ரோஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி எல்லா கண்ட்ரிலையும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பியாக இந்த தெரப்பி வந்து எல்லா நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க. நிறைய கண்ட்ரியில் ரிசர்ச் பண்ணி
மக்களுக்கு வந்து சேவை பண்ணுறாங்க. நிறைய யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க. ஆக இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிறது நம்ம 2 கால் பகுதியும் நம்ம உடலோடு இருக்கக்கூடிய அந்த கால் பாதம். இன்னைக்கு வரைக்கும் இந்த டிவி பார்த்துட்டு இருக்க யாராவது நல்ல சயின்டிஸ்டாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கால் பாதங்களை வச்சு ரிசர்ச் பண்ணலாம். என்ன ரிசர்ச் பண்ணலாம்னா, கால் பாதங்க சமமாக இல்லை, சமமா கிடையாது. அது ஒரு மேடு ஒரு மேடு ஒரு பள்ளமா இருக்கு. அப்ப மேடு பள்ளமா இருக்கிற ஒரு பொருள் எப்படி சமமாக 10 வயது வெயிட்டையும் தாங்குது, 50 வயது வெயிட்டையும் தாங்குது, 200 கிலோவா இருந்தாலும் நம்ம விழுவாம போறோம். ஆனா ஒரு டேபிளோ ஒரு சேரோ சமமா இல்லைன்னா விழுந்துருது. ஆனால் கால் சமமா இருந்தா உடல் நடக்க முடியாது, கீழே விழுந்துருவோம். ஓ, அதனால அந்த மேடு பள்ளங்கள் இருக்கிறதுனால அது தாங்கி இருக்கிறது. இயற்கை அதுல இருக்கக்கூடிய சீக்ரெட் தான் நிறைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. இதுல ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்தை பத்தி பாத்தீங்கன்னா, இந்த பிரெயின், பிட்யூட்டரி, தைராய்டு பாயிண்ட் வரைக்கும் காலில் நல்லா பிரஷர் கிடைக்கும். இந்த கிட்னி பாயிண்ட், ஸ்டமக் பாயிண்ட், பேங்க்ரியாஸ் பாயிண்ட் பிரஷர் கிடைக்காது. ஓ, ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, அதுக்கு மட்டும் நல்லா பிரஷர் கிடைச்சிக்கிட்டே இருந்தா எப்போதும் யூரின் போயிட்டே இருக்கும். ஓ, கிட்னி பாயிண்ட்ல அதுக்காக இயற்கையின் படைப்புல வந்து அந்த வளைவை உருவாக்கி இருக்காங்க. ஆமா, இந்த கிட்னி பாயிண்ட்ல பிரஷர் கிடைச்சுனா யூரின் போயிட்டே இருக்கும். காண கிடைக்காத அதிசய தகவல் சொல்லி இந்த பேங்க்ரியாஸ் பாயிண்ட்ல பிரஷர் கிடைச்சுனா சுகர் லெவல் குறைஞ்சு போயிடும், மயக்கத்துக்கு விழுந்துருவான் மனிதன். ஓ, அடுத்தபடியா வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்டெமக் பாயிண்ட்ல அழுத்தம் கிடைச்சுனா அடிக்கடி பசிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, அதனால அது வளைவா இருக்கும். எந்தெந்த பாயிண்ட்டுக்கு இயற்கையாகவே பிரஷர் தேவையோ அதை வந்து தரையில் படும்படியும், எந்தெந்த இடத்துக்கு பிரஷர் அதிகமா தேவையில்லை அது வளைவான பகுதியும் இயற்கை படைப்பு. ஆமா, எவ்வளவு இது இயற்கை எப்பதான் இது பிரஷர் கிடைக்கும்னா, மலைப்பகுதியில் கூழாங்கல் இது மாதிரி கல்லுகள் நடக்கும் போது எல்லாத்துக்கும் காலுக்கு பிரஷர் கிடைக்கும். நார்மலா வீட்டில் நடக்கும் போது எங்க நடந்து செப்பல் போட்டு நடந்தாலும் அந்த பாட்டுக்கு பிரஷர் கிடைக்காது. அப்ப பிரெயினுக்கு எப்போதும் பிரஷர் கிடைக்கணும் அப்படின்னா கட்ட வரல அந்த பிரெயின், பிட்யூட்டரி, பீனியல் பாயிண்ட் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு. ஓ, கட்ட விரல். ஆமா, காலுடைய கட்ட விரல் இல்லாம 4 விரல் இருந்துச்சுன்னா உங்களால நடக்க முடியாது. 4 விரல் இல்லாம கட்ட விரல் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா நடந்து போகலாம். இந்த கட்ட விரல்ல பிக்கஸ்ட் நர்வ் சிஸ்டம் வந்து கனெக்டட். அது பிரெயின் பிக்கஸ்ட் நர்வ் சிஸ்டம் வந்து கனெக்டட் வித் கால் பெருவிரல், கட்ட விரல். ஆமா, அது இப்படி அந்த இயற்கையா வந்து மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், நோய் இல்லாம வாழ வேண்டும். ஒரு நோய் ஏற்படும் போது அதை தன்னைத்தானே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம உடலுக்கு உள்ளது 100%. அதே தூக்கி போட்டுரும். ஒன்றும் இல்லை, முன்னாடியெல்லாம் நீங்க ஒரு போயிட்டே இருக்கீங்க, ஒரு தூசி வந்து மூக்கு வழியா போகுது, ஒரே தும்மல், தூக்கி அதை விட்டேஞ்சிரும், உள்ள நுழையாடான்னு தூக்கி விட்டேஞ்சிரும். அது மாதிரி கிருமிகளோ நச்சு பொருள்களோ நோசு வழியா போகும்போது தும்மல் வந்து தூக்கி அறிஞ்சிரும். சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, ஏதாவது தூசி கிச்சு குறையில வந்துருது, உடனே தும்மல் மூலமா அந்த வெளியிலிருந்து வந்த பொருளை வந்து வெளியில தள்ளிடுது. அதே மாதிரி மனுஷனா செய்யறது அதே. ஏன்னா உடல்ல வந்து இயற்கையா நோய் எதிர்ப்பு கட்டுப்பாடு மையம் ஒன்று இருக்கு. எந்த நோயும் நம்ம உடலை வராம பாதுகாக்கிறதுக்காக லிம் சுரப்பிகள் உடல்ல எல்லா இடத்துலயும் அதை போர் வீரர் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும். ஓ, அது ஒரு கட்டுப்பாடு. ஆமா, கட்டுப்பாடு மையம். அந்த கட்டுப்பாடு அதுக்கு அதனுடைய வேலை என்னன்னா, இது மாதிரி நோஸ் வழியா எவனும் பூந்துடக்கூடாது, வாய் வழியா போயிடக்கூடாது, காது வழியா போயிடக்கூடாது. கண்ணுல வந்துட்டானா உடனே தண்ணிய நீரை வரவழைச்சு அதை வெளியேற்றுற வரைக்கும் அது படாத பாடுபடும். கண்ணுல ஒரு தூசி வந்துருது, எவ்வளவு தண்ணி வருது, 9 வாசல்கள்லயும். ஆமா, எதுமே வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு இதே மாதிரி இருக்கு. ஆமா, இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு ஏதோ கட்டையை வச்சு காலில் குத்தி கொடுக்குறாங்கன்னு தெரியும். ஆனால் உண்மையான ஒரு தெரபிஸ்ட் வந்து நிறைய விஷயங்களை நல்லா கற்றுக்கிட்டா மட்டும்தான் முழுமையாக வந்து 100% குவாலிஃபைடாக வந்து ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும், நோய்கள் இருந்து குணப்படுத்த முடியும். இதுதான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியோடைய முக்கியமான கான்செப்ட். ஓ, கால்பாத சிகிச்சை வந்து இவ்வளோ பயன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதை வந்து முறையான பயிற்சி எடுத்தவர்கள் வந்து சரியான முறையில் விசாரித்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அது வந்து பயனுள்ள அதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்காரு. உடலுக்கு 9 வாசல் இருக்குது, அது இல்லாமல் வந்து தோள்கள் இருக்குது. இந்த ஆர்கன் அத்தனையுமே வந்து உடலுக்குள்ள வந்து தேவையற்ற செல்கள் எதுவுமே வந்து அந்நிய பொருட்கள் உள்ளே வராமல் தற்காப்பு பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தியை நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அவர் கேட்குற இயற்கையிலேயே வந்து கால் பாதங்கள் வந்து இயற்கையின் படைப்பிலேயே வந்து எந்தெந்த ஆர்கனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியான வடிவமைப்பை வந்து இயற்கை படைத்திருக்கிறது அல்லது கடவுள் படைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொன்ன செய்தி வந்து இது வரைக்கும் காண கிடைக்காத செய்தியாக இருக்குது. அதனால தான் வந்து RR ரிவ்யூவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டாக்டர் ரவிச்சந்திரா அவர்களை கூப்பிட்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற பொருளில்
ஆர்ஆர் ரவிஸ் மூலமாக இந்த அற்புதமான செய்தியை பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். இந்த டாக்டர் ரவிச்சந்திரா அவர்கள் இங்கே தான் அண்ணா நகர், சென்னை அண்ணா நகரில், அண்ணா நகர் கிழக்கில் வசிக்கிறாரு. அவருடைய தொடர்பு எண் வந்து பார்த்தீங்கன்னா 9446410062 அப்படின்னு ஒரு நம்பரு. அப்புறம் 8825545847. நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்த பாத சிகிச்சையை நான் விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவருடைய கான்டாக்ட் நம்பரையும் போடுறோம். அவரை தொடர்பு கொண்டு நீண்ட நாள் வந்து தீர்க்க முடியாத நோயில் பாதிக்கப்படுறவங்க அல்லது குணமடையாத கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, இதன் மூலமாக குணமடைய முடியும்னு நம்பிக்கை இருக்கிறவங்க அவரை தொடர்பு கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து பயன்பெற்று என்னங்க இவ்வுலகம் வந்து நோயற்ற உலகமாக இந்த உலகம் வந்து வாழ்வதற்கு இந்த சிகிச்சையும் நீங்கள் மேற்கொள்வதற்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலின் போது உங்களை சந்திக்கிறேன். தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம். வணக்கம்.